Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th physics circular motion topicல relation between linear velocity and angular velocity பார்க்க போறோம். Relation between linear velocity னா சிம்பிளா நம்ம v ன்னு சொல்லுவோம். And angular velocity omega அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ரிலேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்கலாம்? ஒரு சர்க்குலர் மோஷன் ஆரிஜின் எடுத்துக்க போறேன். இங்க ஒரு பாயிண்ட் A ன்னு எடுத்துக்க போறேன். இந்த பாயிண்ட் B. ஒரு பார்ட்டிகிள் A பாயிண்ட்ல இருந்து B பாயிண்ட்டுக்கு போகுது. அப்படினா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகலையா? இந்த ஆங்கிள் தான் angular displacement delta theta. டெல்டானா ஸ்மால் சேஞ்ச்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு ஆர்க் லென்த் வருது இல்லையா? அதை டெல்டா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்மால் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எஸ். இதோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ நமக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியுமே. வாட் இஸ் த ஃபார்முலா ரிலேஷனு? டெல்டா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்க்கு லென்த்து டிவைடட் பை ரேடியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம் இதை? டெல்டா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் டிவைடட் பை ஆர். எப்படின்னு எழுதலாமா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நான் வந்து டிவைடட் பை டிடி டெல்டா டி ஆல் பண்ணுறேன். டிடினாலும் டெல்டானாலும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ டெல்டா டீயால் இந்த ரெண்டு பக்கமும் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்படின்னா வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஐ எம் கெட்டிங்? டெல்டா தீட்டா டிவைடட் பை டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/r அப்படியே வச்சுக்கிறேன். டெல்டா எஸ் டிவைடட் பை டெல்டா டி இப்படின்னு சொல்லலாமா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறது இன்ஸ்டன்டேனியஸாக கால்குலேட் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு பக்கமும் லிமிட்டை அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ instantaneous calculation க்கு so what is the representation? இந்த ரெண்டு பக்கமும் நான் லிமிட் அப்ளை பண்ண போறேன். என்ன பண்ணலாம்? லிமிட் delta t time approaches to 0 or tends to 0 delta theta divided by delta t which is equal to இந்த 1/r இல்லையா? 1/r into again limit delta t approaches or tends to 0 delta s divided by delta t. இதை நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் லிமிட்டு delta t tends to 0 or approaches to 0 delta theta by delta t னா இன்ஸ்டன்டேனியஸ் கால்குலேஷனை d theta by dt நம்ம எழுதலாம் which is equal to இங்கே அதே போல் இந்த 1/r. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? limit delta t tends to 0 or approaches to 0 delta s by delta t நான் சிம்பிளா ds by dt அப்படின்னு எழுதலாம். ஓகே, what is rate of change of angular displacement னா we call it as omega into 1/r அப்படியே எழுதிக்கலாம். rate of change of linear displacement என்ன அர்த்தம்? linear velocity v. ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். சின்ஸ் என்ன அர்த்தம்? ஒமேகானா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அடுத்தது வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதுதான் அர்த்தம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? v ஈக்குவல் டு r இன்ட்டு ஒமேகா. ஸோ வாட் இஸ் த மீனிங்கு? vனா லீனியர் வெலாசிட்டி which is equal to r na radius of the circular path into what is that? omega na என்ன அர்த்தம்? angular velocity. இதான் அர்த்தம். இதுதான் ஒரு linear velocityக்கும் angular velocityக்கும் உள்ள relations. ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம்? ஒரு circular motionல இங்கே டெல்டா டி இந்த ஆங்கிள் எப்படி ஆகலாம்? ஆர்க் லென்த் பை ரேடியஸ்னு எழுத போகிறோம்.
டெல்டா டீட்டானா டெல்டா எஸ் பை எஸ்ன்னு எழுத போகிறோம். இதில் ஒரு டெல்டா டீயை ரெண்டு பக்கமும் நான் டிவைட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் கால்குலேஷனுக்கு லிமிட் அப்ரோச் பண்ணுறேன். இந்த ரெண்டு பக்கமும் இந்த வேல்யூக்கு பேர் இன்ஸ்டன்டேனியஸ் கால்குலேஷனாக டி டீட்டா பை டிடி, இந்த வேல்யூக்கு டிஎஸ் பை டிடி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஆங்குலர் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லீனியர் வெலாசிட்டி. ஸோ therefore v equal to r omega. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டு ரிலேஷன் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா?